36 சைஸுக்கான கை தான் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ 36 கட் பண்ணோம்ல, அதுக்கான கை. சேட்டை கம்முனாரு. இப்ப 2ஆ மடிச்சிட்டுங்களா? இப்ப இன்னொரு மடிச்சாச்சு. இப்ப ஈர்ந்தாச்சு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம தையலுக்கான அளவு. இது நார்மல் பிளவுஸ்ன்றதுனால இங்க பாருங்க, இது வந்து கரை இல்லை, அதனால நான் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் 1 இன்ச்சு. ஓகேங்களா? இதுல கரை இருந்தா நம்ம அப்படியே வச்சு எம்மிங் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இதுல கரை இல்லைன்றதுனால நான் வந்து கொஞ்சோண்டு மடிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச் மடிச்சு தைப்போம். புரியுதா உனக்கு? ஓகேம்மா. அதனால வந்து ஒரு 2 பாயிண்ட் இங்க பாருங்க, இங்க கட்டுற குட்டி, ஒரு 2 பாயிண்ட் அந்த துணியை வந்து நான் மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன். அது இப்படி மடிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் இப்படி மடிச்சு தைச்சோம்னா நம்ம இங்க எம்மிங் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். இப்போ வந்து கையோட அளவு போட்டுடலாம். எடுறோம். இப்போ வந்து கை எனக்கு புரியலக்கா, எனக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பாப்பா கையோட அளவு தான் கேட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, தையலுக்கெல்லாம் விட்டாச்சு. விட்டுட்டு அதுக்கு மேலதான் நம்ம கையோட அளவு போட்டிருக்கோம். ஓகேவா? இங்க பாருங்க, இது ரெடி அளவு, கொஞ்சம் தையலுக்கான அளவு, இது ரெடி அளவு, இது தையலுக்கான அளவு. ஓகேவா? இப்ப நம்ம தையலுக்கான அளவுல தான் அளவு போடுவோம். இந்த வளைவு இங்க ஒரு 2 இன்ச்சு அதையும் வைக்கலாம். இப்ப சில பிள்ளைங்க வந்துட்டு இப்படியே ஓடியாந்துருவாங்க. அதுக்கு அதான் இந்த 2 இன்ச் வைக்கிறது. இந்த 2 இன்ச் வச்சுட்டோம்னா இந்த 2 இன்ச் வரைக்கும் நேரா வந்து அப்புறமா இப்படி வளைவு வரும். அதுக்கு தான் இங்க 2 இன்ச் வைக்கிறது. ஓகேவா? இப்ப நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாம். இங்க பாரு, இது மார்க் பண்ணியாச்சுங்களா? இதுல மண்ணோம் ஓபன் பண்ணி போட்டு இதுலதான் நம்ம கையில தான் உடஞ்சி எடுக்க போறோம். உடஞ்சி எடுக்கிறத ஒரே பக்கம் இந்த பக்கம் எந்த அளவுக்கு மார்க் பண்ணணும்? 1/2 இன்ச் அளவுக்கு, 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணா போதும். குட்டி ஏந்து போய் இடம் இத பாருங்க, 1/2 இன்ச் அளவுக்கு குடஞ்சி